அன்பு உறவுகளே, இன்றைக்கி நாம் நல்லா படிக்கிறதுக்கு டிப் நம்பர் 2 பார்க்க போகிறோம். இதில் என்ன அப்படின்னா, தேவையான பொருட்களை நம்ம பக்கத்தில் வச்சுக்கிட்டு படிக்க உட்காரணும். படிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவை, எந்த சப்ஜெக்டில் ஹோம்ஒர்க்கு கொடுத்துருக்குறாங்க அல்லது எந்த சப்ஜெக்டை நம்ம படிக்க போகிறோம், அதுக்கு தேவையான நோட்டாக இருக்கட்டும், புத்தகங்களாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம படிக்கிறதுக்கு தேவையான, எழுதி பார்க்குறதுக்கு தேவையான ரஃப் நோட்டு, பேனா, பென்சிலு, ஸ்கேலு, இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸு, அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி, இது இவ்வளோத்தையும் நம்ம பக்கத்தில் வச்சுக்கணும். அதாவது நம்மளுக்கு இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தேவையோ அதை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு உட்காரணும். ஏன்னா பல தடவை படிக்க ஆரம்பித்த உடனே ஐயோ ஸ்கேல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய் எடுத்துகிட்டு வர்றது, ரேசர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் எடுத்துகிட்டு வர்றது ஒரு வாட்டி. இப்படி அடிக்கடி வெளியில் போயிட்டு அப்படியே அங்கே நின்று ஹாலில் டிவியில் என்ன ஓடுது, அப்புறம் யார் வந்திருக்காங்க, என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்துட்டு இப்படியெல்லாம் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு வரக்கூடாது. அதனால் நம்ம படிக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு படிக்க உட்கார்றது சாலச் சிறந்தது. என்ன நான் சொல்கிறது சரிதானே? எத்தனை பேர் இது வரைக்கும் இப்படி செஞ்சுருக்கிறீங்க? அதே மாதிரி வீட்டில் உள்ளவங்களும் அந்த நேரத்தில் டிவியில் சவுண்டை கொஞ்சம் கம்மி பண்ணி பார்த்துக்கிறது, தேவையில்லாத விஷயங்களை விவாதம் செய்கிறது போன்ற விஷயங்களெல்லாம் குறைச்சிக்கிறதும் நல்லது. என்றும் என் பிரார்த்தனையில் நீங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.